கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பைபிளில் அநேக வரலாறுகள் நடந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் நோவான்னு ஒருத்தர் இருக்கிறார். நோவா அவருக்கு கொடுத்து பைபிளில் ஒரு வசனம் இப்படியாக இருக்கிறது. பைபிளில் ஒரு வசனம் இருக்குதுங்க நோவா கொடுத்து. எப்படி இருக்குன்னா, கர்த்தர் சொன்னதெல்லாம் நோவா செய்து முடித்தார். சரிங்களா? கர்த்தர் சொன்னதெல்லாம் என்ன பண்ணார்? நோவா செய்து முடித்தார். 40 நாள் இரவும் பகலும் மழை வந்து அந்த ஊரையே அழிக்குது, அந்த உலகத்தையே அழிக்குது. அப்போ அவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு படகு கப்பல் செஞ்சு தான் மட்டும் இல்லை தன் குடும்பத்தையும் காப்பாற்றுறாரு. சரிங்களா? அப்போ நோவா கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்த பண்ணால்தான் நோவாவுக்காக தான் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். இன்றைக்கி என்னையும் உங்களையும் ஒவ்வொரு இனத்துலேயும் ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் கர்த்தர் யார் தெரிந்து கொள்ளணுமோ அவர் தெரிந்து கொள்கிறார். சரிங்களா? அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது அவங்க கர்த்தருக்கு ரொம்ப உண்மையாக நெருங்கி வர வர தேவனுக்கிட்டேருந்து வருகிற பாதுகாப்பு அவனுக்கும் வரும், அவன் குடும்பத்துக்கும் வரும். இயேசு சாமியால் அழைக்கப்பட்ட நீங்கள் தேவனுக்கென்று உலகத்தில் யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, இயேசுவை தவிர எல்லாருமே குறை உள்ளவங்க தான். ஆனால் நம்ம முயற்சி பண்ணணும். அவனுக்கு பிரியமில்லாததை விட்டுட்டு வாழ நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். அதில் வந்து நீங்கள் வாஞ்சியாக இருக்கணும், முயற்சி பண்ணணும். எப்படியாவது ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமான செஞ்சு வாழணும் ரொம்ப முயற்சி பண்ணால் நீதிமான் இருக்கிற பட்டணத்தை ஆண்டவர் அழைக்க மாட்டாராம், நீதிமான் இருக்கிற வீடு ஆண்டவர் அழைக்க மாட்டாராம். அப்போ நீதிமானுக்குரிய அந்த சாயல் வேத வசந்த அட்லீஸ்ட் 100க்கு 80வது நம்ம கடைபிடிக்கணும். முடியாத பட்சத்தில் உபவாசப்பட்டு சரிப்படுத்திக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இருந்து பாருங்கள், நீங்களும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டருக்குள்ளே கர்த்தருக்குள்ளே பாதுகாத்துக்க முடியும். இனிப்பாங்க என்றைக்குமே பாருங்கள், கடவுளுக்குரிய காரியத்தை கடவுளுக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணி அவருக்கு பிரியமாக செஞ்சால் தான் அவர்கிட்டேருந்து நம்மகிட்ட எதையும் வாங்க முடியும். இதெல்லாம் பணம் படித்து ஃப்ரெண்டுங்களால் யாராலும் இது நமக்கு வாங்க முடியாது. இது கர்த்தராக கொடுக்க வேண்டிய காரியம். சரிங்களா? அதனால் நீங்கள் நீதிமானாக செக் பண்ணுங்கள். நான் நீதிமானாக செக் பண்ணிட்டு டெய்லி ஜெபத்தில் செக் பண்ணுவேன். என்னை நீதிமான இன்னும் என்னை அதிகம் ஆக்குங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி ஜெபம் பண்ணுங்கள். ஏசப்பா உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.